அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருட்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருட்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தின் இன்றைய நிகழ்வில் பொள்ளாச்சி NGM கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ரா. விஷ்ணுபிரியா அவர்கள் கி. ராஜநாராயணன் சிறுகதையில் யதார்த்தவியல் சிந்தனைகள் என்கிற தலைப்பிலான தன்னுடைய உரையினை நம்மிடையே வழங்கவிருக்கிறார்கள். நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு இறுதியில் வருகின்ற பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருட்சம் வலையொலியும் இணைந்து நடத்தக்கூடிய இக்கருத்தரங்கில் பேசுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இக்கருத்தரங்கில் எனது தலைப்பு கி. ராஜநாராயணன் சிறுகதைகளில் யதார்த்தவியல் சிந்தனைகள். யதார்த்தவியல், நடப்பியல் அல்லது ரியலிசம் என்று சொல்லலாம். மார்க்சிய திறனாய்வுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடியது இந்த யதார்த்தவியல். இயற்கைக்கும் மீறியதாக இல்லாமல் மக்களினுடைய சமகால வாழ்க்கையை கற்பனை கலவாத யதார்த்தத்தை, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், வழக்காறுகள், நம்பிக்கைகள் போன்றவற்றை கூறுவதாக அமைவது நடப்பியல். நம்மளுடைய அந்த நடப்பியல் சிந்தனைகள், அதாவது யதார்த்தவியல் சிந்தனைகள், சமூக யதார்த்தவியல், வட்டார யதார்த்தவியல், இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு போக்குகள் இருக்கின்றன. இதில் கி. ராஜநாராயணன் அவர்களினுடைய கதைப்போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வட்டார யதார்த்தவியல் நோக்கில் அமைந்திருக்கின்றன. சண்முக சுந்தரம், பூமணி போன்றவர்களின் வரிசையில் இவர் வட்டார யதார்த்தத்தை, இவருடைய குடும்பம், அதாவது அவரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு யதார்த்த சிந்தனைகளை இவரது சிறுகதைகளில் நாம் பார்க்க முடிகின்றது. கி. ராஜநாராயணன் ஐயா அவர்கள் ரொம்ப சமூகத்தில் உள்ளதை மறைக்காமல் வெளிப்படையாக சொல்கிறதுல பல்வேறு நுட்பங்களை கையாள்றாரு. இவருடைய இயற்பெயர் ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர் என்பது. இவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மலைக்காக தான் பள்ளிக்கு ஒதுங்கினே ஒழிய படிப்புக்காக ஒதுங்கலை அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவர் 40 வயசுக்கும் மேலே தான் தன்னுடைய இலக்கியங்களை படைக்கிறாரு. முதல்ல கொஞ்சம் காச நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால, சில சூழ்நிலையினால குடும்பத்தினுடைய
சில குடும்ப சூழல் காரணமாக வந்து தன்னுடைய படிப்பு, பின்னாடி அவருடைய உடல், இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னாடி 97 98 வயசு வரைக்கும் வாழ்ந்து சமூகத்தில் இன்னைக்கு எல்லோரும் புகழக்கூடிய அளவில் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அரசு மரியாதையோடு உடல் தகனம் செய்த ஒரு பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு சொன்னால் கி. ராஜநாராயணன் ஐயா அவர்கள். இவரினுடைய சிறுகதை மாயமான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சிறுகதை சரஸ்வதி இதழில் முதல்ல இவரினுடைய அந்த கதையானது வெளியே வந்துச்சு. இவரினுடைய அந்த மாயமான் சிறுகதையில் தான் நம்மளுடைய யதார்த்தவியல் சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மாயமான் சிறுகதை பார்த்தா மான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி அரசனுடைய சலுகைகள் எல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு அது கிடைக்குமா முழுமையா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது அப்படிங்கிற உள் அர்த்தத்தை சொல்கிற மாதிரி இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தத்தை அப்படியே பழுங்குபோல் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த கதை படிக்க படிக்க மறுபடியும் 2 முறை 3 முறை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படக்கூடிய அழகான ஒரு கதை. இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஒரு முக்கியமாக ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல சிவம், இரண்டாவது அவங்களுடைய மனைவி வடிவம்மாள். இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பையன். அந்த பையன் பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அப்பாவு செட்டியார். அவங்களுடைய மனைவி உலகம்மாள். இவங்களுக்கு 2 பையன். ஒருத்தர் பேர் சிவக்கொழுந்து, 2வது பேர் கைலாசம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஊர்லேயே ஓரளவுக்கு நம்ம வந்து கடன் வாங்கி இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிறத வச்சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரளவுக்கு வசதியான குடும்பம் தான் யாரோடது அப்படின்னு சொன்னால் இந்த அப்பாவு செட்டியாரினுடைய குடும்பம். இவருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4.5 ஏக்கர் வந்து நிலம் இருக்குது. அது இல்லாமல் ஒரு கடை இருக்குது. இவர் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடையிலேயே நல்லா வியாபாரம் ஆகிறதுனால அதை வச்சு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே தினந்தோறும் கழிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்போவுமே வந்து மளிகைக்கான ஜாமான்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஊருக்கு, கோவில்பட்டிங்கிற ஊருக்கு போகிறார். அவர் சைக்கிளில் வேணுங்கிற ஜாமான்களை எல்லாம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து இறக்குறதையுமே அவங்களுடைய மனைவி ரொம்ப அன்பு மிக்கவங்களாக இருக்கிறாங்கிறது அவர் வரையிலேயே பார்த்துட்டு இருந்து வந்ததையுமே கையில் சொம்பு கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு உள்ளே போனதையுமே அவங்க அம்மா வந்து கருப்பட்டியில் அச்சில் காப்பி போட்டு கொடுக்குறாங்க. அந்த கருப்பட்டி காப்பி குடிக்கிறாங்க. வந்ததையுமே வாங்கன்னு கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் இல்லை நிறையா வீட்டில். அப்படி இருக்கையில் வந்ததையுமே வந்து அவங்களுடைய பையன் கடையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சரியாக பராமரிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த அந்த பொருள்களையும் சைக்கிள்லேருந்து இறக்கி சரியாக வைக்கிறார். இதுக்கு இடையில அந்த ஊருக்குள்ளேயே வந்து பத்திரிக்கை வந்து தினந்தோறும் வாங்கக்கூடியவராக இருக்கிறவர், படிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த அப்பாவு செட்டியார் எப்பவும் பத்திரிக்கை வாங்குறது தன்னுடைய வழக்கமாக வச்சிருக்கிறார். அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் கொண்டு வந்த சைக்கிளில் இருக்கிற அந்த பத்திரிக்கையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சத்தமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் வந்த அந்த களைப்பு நீங்கள் காப்பி குடிக்கிறாரு. காப்பி குடிச்சிட்டு அவங்க மனைவி கிட்ட கணக்குகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு பணம் வரவு செலவை எல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்க. இப்படி வெளியே வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒரே சத்தமாக படிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் புஞ்சை நிலத்துக்கு கிணறு வெட்டுவதற்கு 400 ரூபாய் வந்து இனாமா தராங்க அப்படிங்கிற அந்த செய்தியை இவர் காதில் கேட்குது. என்னடா கிணறு வெட்டுறதுக்கு இன்னைக்கு யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்குறாங்களா, அதுவும் 400 ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா கடைசியில் விவசாயிகளுக்கு மிஞ்சுறது ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்ததுனால அவங்க எதுவுமே வயசானவங்க பேசலை. மற்ற இளவட்டங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இதே நியாயமாக அன்னைக்கு தெரு ஃபுல்லாக இதையவே வந்து பேசிக்கிறாங்க. இவர் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. இவர் தான் வீட்டில் இருக்கிறாரே ஒழிய அவருடைய மனம் அந்த எண்ணம் இந்த 400 ரூபா கிடைச்சா நம்ம புஞ்சை நிலமெல்லாம் இருக்கிறதுல நம்மளும் வந்து கிணறு தோண்டி சாகுபடி செஞ்சோம்னு சொன்னால் நம்மளுடைய பையங்களுக்கு 4 காசு மிச்சம் பண்ணி வச்சுட்டு போகலாம் இல்லையா, நம்ம பையனுக்கு ஏதாவது சேர்த்தி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மனசுக்குள்ளே அதே எண்ணம். வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதையும் நல்ல சிவம் குளிக்கிறாரு. இந்த வயசுலேயும் அவருக்கு முதுகு தேய்க்கக்கூடியவங்களா அன்பு மிகுந்தவங்களா அவங்களுடைய மனைவி வடிவம்மாள் இருக்கிறாங்க.
ஏன் தங்கம் குளிக்கலையா, தம்பி குளிக்கலையான்னு செல்லமாக அவனுடைய பையனை கேட்குறாங்க. நேரம் ஆகுது இல்லையா, காணாதே, நேரத்தை வந்து காணாதே அப்படிங்கிறாங்க. அதாவது நேரம் போயிட்டு இருக்குது இல்லையா, இன்னும் குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது உடனே அவனுடைய எண்ணம் அந்த கிணறு வெட்டுறதுலையே இருக்குது. நாமளும் இந்த மாதிரி செய்யலாமான்னு கேட்குறாரு. அனுபவம் மிகுந்த அவங்க அப்பா என்னங்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த பணம் எல்லாம் பத்தாது, இதுக்கு மேலே நம்ம செய்யணும், நிறையா உழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 400 ரூபாயை வச்சு விவசாயம் பண்ணி நம்ம வந்து பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பின்ன 1000 2000 இலவசமாக கொடுப்பான். 2000 கொடுத்தா 10 வருஷத்துலேயோ 20 வருஷத்துலேயோ கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். அப்போது அப்பாவை செட்டியார் சொல்கிறார், அரசாங்கம் கொடுக்கறதே பெருசு, அப்படி கொடுத்தோன்னா ஒரு வீட்டுக்கு 2000 அப்படின்னு சொன்னால் எத்தனை வீட்டுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும், அரசாங்கத்தினால் அது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, உன்னோட விருப்பம் என்னவோ செய்யி அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து அடுத்த நாள் நானும் வந்து அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, மகனுடைய போக்குக்கு அப்பாவும் சம்மதிக்கிறார். நிறைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் ஒவ்வொரு பக்கமும் பார்த்திங்கன்னா எத்தனை நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்பாகிட்டேயோ அம்மாகிட்டேயோ பரிமாறிக்கொள்ளக்கூடிய பல செய்திகளை மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லாமல் தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒரு நல்ல பாடம். இந்த வயசுலேயும் கூட தனக்கு ஒரு பையன் 2 பையன் இருந்தாலும் கூட தன்னோட அப்பாட்ட அனுமதி கேட்டு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற உணர்வோடு செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது அப்பாவும் சம்மதிக்கிறாங்க. சரி, மகன் பிரியத்துக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வேலையை தொடங்குறாரு. இன்றைக்கி ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் லஞ்சம் கொடுத்தா தான் எந்த வேலையுமே நடக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கையில் 400 ரூபாய் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கையில் இருக்கிற தன்னட்டு கூடி 50 ரூபா ரொம்ப பெரிய விஷயம் அவருடைய அந்த காலத்தில். அப்போது 50 ரூபாய் செலவு பண்ணுறாரு. அந்த செலவு பண்ணி நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நமக்கு கிடச்சிரும், தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி இருக்கிறனப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கான தகவல் எதுவுமே வரல. அப்போது இது நடக்காது, இதுக்கான வேலை வேறு தான் செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 50 ரூபா ஏற்கனவே செலவு பண்ணிக்கிட்டாரு, மீதியும் எல்லாத்துக்கும் சரி கட்டணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக சரி கட்டுறாரு. கடைசியில் இவருக்கு கிடைக்கிறது அரசாங்கத்தினுடைய சலுகை 400 ரூபாய். ஆனால் இவருக்கு கிடைக்கிறது கடைசியில் 300 ரூபாய் தான் கிடைக்குது. 300 ரூபாய் வச்சு கிணறு தோண்ட முடியுங்களா? அப்போது 300 ரூபாயை வச்சு கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறார். கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. என்னடா நமக்கு புஞ்சை நிலத்தில் கிணறு தோண்டுறமே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்போது அந்த கிணறு தோண்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணி வந்து வர ஆரம்பிக்குது. தண்ணி பார்த்தா குடிச்சு பார்க்குறாங்க. அப்படி குடிச்சு பார்க்கும் பொழுது அவ்வளவு நல்ல தித்திப்பான நல்ல தண்ணியாக கிடைக்கிது. அந்த ஊர்லேயே நல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெண்கள் எல்லாருமே தண்ணினா குடத்தை எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே எல்லா பக்கமும் போகும் பொழுது நம்ம ஊருக்குள்ளேயே நமக்கு நல்ல தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் தண்ணிக்கு படையெடுக்கிறாங்க. அப்போது இவனுடைய பெரிய பையன் என்ன பண்ணுறான், சிவக்கொழுந்து தண்ணி கொண்டு வந்து அப்பாட்டையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான். குடிச்சு பார்க்குறாங்க, அது அவ்வளோ சுவையாக இருக்குது. ஊருக்குள்ளே நம்மளுடைய அப்பாவை செட்டியார் வீட்டில் தண்ணி நல்ல தண்ணி கிணத்துல நல்ல தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரே ஊருக்குள்ளே ஒரே ரொம்ப பொறாமையாக சந்தோஷத்தில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதில் இவருக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்கத்தால் இருக்கிறவங்க எல்லாம் குழி தோண்டும் பொழுது அந்த சத்தத்தில் எல்லாம் அந்த சத்தத்தையே கேட்குறாங்க. தண்ணி வேற கிடச்சிருச்சு. பக்கத்தால் இருக்கிற ஆளுக்கு வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தோண்டிட்டீங்க, யானை வாங்கிட்டு துரட்டிக்கு யாராவது வேண்டாம் வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிப்பாங்களா? தோண்டியாச்சு, இது சீக்கிரமாக வந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு தான் வந்து மகசூல் பண்ண முடியும். இன்னும் நமக்கு தண்ணி வேணும்னா ஆழ பண்ணணும். அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் 2 அடிக்கு மேலே எல்லாம் 2 கஜம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன வேணும்? பணம் வேணும் இல்லைங்களா? நமக்கு வந்து வலிச்சா மற்றவங்களுக்கு தெரிய போகுதா? மாட்டோட புண்ணு வந்து மாட்டோட அந்த புண்ணு வேதனை வந்து காக்காய்க்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ளே. இவருக்கு ஒரே வந்து என்னடா பண்ணுறது, நீ நம்ம கடன் வாங்குறதா? சரி, வாங்கித்தான் ஆகணும் இல்லைங்களா? பாதி கிணறு தோண்டியாச்சு, மீதி தோண்டி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பக்கத்தால் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஐயவார் நாய்க்கர் அப்படிங்கிறவர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கக்கூடியவர். நல்லா சீலையை எடுத்து சுற்றியும் கட்டி அந்த சீலையினுடைய முடிச்சை வந்து நல்லா மேலே வந்து சொருகி நாமத்தை போட்டுக்கிட்டு எண்ணெய் எல்லாம் எங்கேயும் படாமல் இருக்கிற மாதிரி இவர் வராரு.
அப்போ இவர் வரும்பொழுது இவரும் அவர் வீட்டுக்கு போகிறாரு. போகும்பொழுது யாராவது கடன் வாங்க வரையில் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களா? வாங்க மாப்பிள்ளை, வாங்க மருமக பிள்ளை, வாங்க வாங்க அப்படின்னு அன்பாக கூப்பிடுறாரு. அந்த சந்தோஷத்தில் இவரும் உள்ளே போகிறாரு. போனதையும் என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இவர் கேட்குறாரு. ஆனால் இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஊருக்குள்ளே கிணறுல நல்ல தண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறதுலேருந்து எல்லாம் இவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். உடனே அவர் வாயிலிருந்து வரட்டும்னு சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி நான் கிணறு தோன்றேன், அரசாங்கத்தினுடைய சலுகை கிடச்சிருக்குது, எனக்கு வந்து 500 ரூபா வேணும், பத்தலை அப்படின்னு சொல்கிறார். நானும் கேள்விப்பட்டேன். அப்புறம் தான் அவர் சொல்லுவார், நானும் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், யாருக்கு இந்த கொடுப்பனை இருக்கும், அதுவும் நல்ல தண்ணி கிடைக்கிறது, நீ பண்ணு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி வேண்டாம், நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் நாளைக்கு போகிறாரு. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டாம்பு பேப்பரு, அந்த ஸ்டாம்பு பேப்பரில் கையெழுத்து போடுறாரு. அதில் 1000 ரூபா எழுதுறாரு. ஆனால் கையில் வாங்குறது 500 ரூபா தான் வாங்குறாரு. அப்போ 1 ரூபாய்க்கு 1.25 ரூபா வட்டி எழுதியிருக்கிறாரு. என்னங்க 1 ரூபாய்க்கு 1.25 ரூபா வட்டி எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதெல்லாம் சகஜம், பொதுவாக எல்லாருக்கும் எழுதுறது தான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அனுப்பிடுறாரு. இவருக்கு 500 ரூபா கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா அகலப்படுத்தி தோண்டியாச்சு. இனி அடுத்தது விவசாயம் பண்ணணும். அதுக்கு 2 செவலை மாடு வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போது விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையானது என்ன? கூனை வாங்கணும், வடம் வாங்கணும், அடுத்தது வாள் கயிறு வாங்கணும், மண்வெட்டி வாங்கணும், இது எல்லாமே வாங்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். இதுக்கெல்லாம் செலவாகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, சரி இனி உன்னோட விருப்பம் என்னவோ அதை நீ செய், ஆனால் நான் யாருக்கிட்ட இது வரைக்கும் கடன் வாங்கினதே இல்லை, எங்கேயும் நான் போய் நின்னதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, 2வது முறையாக ஐயவார் நாயக்கரிடம் படையெடுக்கிறார். அப்போது அங்கே போகிறாரு. போனதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு மறுபடியும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, 2 காளை மாடு வாங்கணும், எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ வச்சிருக்கிறதே 4.5 ஏக்கரா, அந்த 4.5 ஏக்கராவுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 300 ரூபா, 1200 ரூபா, அரை ஏக்கருக்கு 150 ரூபா, 1350 ரூபா தான் வரும்னு சொல்கிறார். உடனே இவர், நான் விற்கலீங்களே, நான் வந்து அடமானம் தானே வைக்க கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி நான் அடமானம் வைக்கிறதுனா 1350 ரூபா தருவேன், உனக்கு இஷ்டம்னா நீ வச்சுட்டு போ, எல்லாரும் பத்திரத்தில் கையெழுத்து போடணும், உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல கொடுத்த 500 நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். இவர்கிட்ட அந்த 500 ரூபா வந்து கொடுக்குற நிலைமையில் இவர் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, கடையில் நல்லா வியாபாரம் வரும், அப்போ அதை வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு 4.5 ஏக்கராவில் வரதில் தானியத்தில் வச்சு சாப்பாட்டுக்கு மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு வர்றார். எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் கை நடுங்க அப்படியே கையெழுத்து போடுறாங்க, அடமானம் வைக்கிறாங்க. இவர் வாங்கிறது 1000 ரூபா, ஆனால் அதில் நோட்டில் எழுதியிருக்கிறது 2000 ரூபா. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு வராரு. இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்ததையுமே வந்து உடனே அடுத்த நாள் காளை வாங்கறதுக்கு போகிறாரு. காளை வந்து 2 வாங்குறாரு, அதுவும் 600 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுக்கப்புறமா தோல் வாங்கணும், கூனை கட்டுறக்கு அப்படின்னு சொல்லி போட்டு தோல் பார்க்குறாரு. எல்லாரும் 50 ரூபா சொல்கிறாங்க. இவரே உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குறைச்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 10 ரூபா கம்மியாக ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய தோலை 40 ரூபாய்க்கு அந்த தோலை வாங்கிக்கிட்டு வராரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு மிளகுக்கு வந்து மிளகு நாற்றுக்கு நல்ல மவுசு. ஒரு மூட்டை வந்து மிளகு விற்றோம் அப்படின்னா 300 ரூபா கிடைக்கும். 5 மூட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதை விட நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிக்கிறாரு. உடனே நம்ம வந்து மிளகு நட்டுலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வேலைக்கு ஆளை போடுறாரு. சாப்பாட்டுக்கும் போக 10 ரூபா அவங்க கையில் மாத சம்பளம்னு சொல்லி ஒரு ஆளையும் சேர்த்திட்டார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு உரம் வாங்கறதுக்கும் போகிறாரு. 30 ரூபாய்க்கு மேற்கு ஊரில் போய், மேற்கால் அப்படியே இருக்கக்கூடிய ஊருக்கு போய் நாற்று வாங்கிட்டு வரக்கும் அனுப்புகிறாரு. இப்படி தங்கிட்ட இருக்கக்கூடிய காசு வச்சு மிளகு நாற்று நட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் ஒரு செய்தி கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னால், இலவசமாக யார் கிணறு தோன்றக்கு பணம் வாங்கலாங்களோ அவங்க எல்லாம் பணப்பயிர்களை 3 வருஷத்துக்கு சாகுபடி செய்யக்கூடாது, பருத்தியோ மிளகோ இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு நாற்றும் நட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் சொல்கிறாங்க. அதை கேட்ட இவருக்கு மனசு உடஞ்சி போகுது.
கடையில் வர்ற காசு கடையை கவனிக்கிறதும் இல்லை, கடை வியாபாரமும் ஆகிறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை நம்பி கடைசியில் கையில் இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் விரயம் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் ரொம்ப நாளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனசு உடஞ்சி கலங்கி போயிடுறாரு. இதிலிருந்து மீண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி உணவு பயிர்களை நம்ம நடலான்னு சொல்லியிருக்காங்கல்ல, கேப்பை நம்ம நடலாம் அப்படின்னு சொல்லி கேப்பையை நடுறாரு. நல்லா கேப்பை விளைச்சல் ஆகுது. பூவோட அழகாக பார்க்கறக்கு ஊரே கண்ணுப்படுற அளவுக்கு விளைஞ்சிருக்குது. அப்போ டிஸ்டி பொம்மையெல்லாம் வைக்கிறாரு. என்னப்பா அப்பாவும் செட்டியார் வீட்டில் இவ்வளவு நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு நேர்ந்த ஒரு துன்பமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த வருஷம் மழையே இல்லை. மழையே இல்லாததுனால அறுவடை செய்கிற நேரத்தில் அறுவடை செய்ய முடியாமல் பயிர்கள் எல்லாம் காஞ்சு போகுது. ஊரில் இருக்கிற எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. மழையே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்னென்னமெல்லாம் வேண்டுதல் இருக்குமோ, மழை கஞ்சி காய்ச்சறதுலேருந்து மக்கள் கெடா வெட்டுறதுலேருந்து பூஜை செய்கிறதுலேருந்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் மழையே வரல. தான் கட்டிருக்கக்கூடிய நகையோ பொருளோ இருக்கக்கூடிய மாடு ஆடு இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்று வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்படி இருக்கையில் சிலர்கிட்ட கையில் காசு இருக்கிறத வச்சு மொச்சக்கொட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. சிலர் மண்ணில் இருக்கக்கூடிய சாணக்கிழங்கு எல்லாம் தோண்டி சாப்பிட்றாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போகுது. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், 1 வருஷம் ஆகியும் வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்கலையேன்னு சொல்லி ஐயவார் நாயக்கர் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சரி நம்ம போய் கொடுக்கலாம், நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை, என்ன பண்ணுறது, ஆனால் யாருக்கு தெரியாமல் கொடுக்குற வட்டி கொடுத்தாகணுமல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தான் கட்டிருக்கக்கூடிய பையனுக்கு வச்சிருக்கிற நகையை விற்று அந்த பையனுக்குன்னு இருக்கிற சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் விற்று போய் அந்த வட்டியை 3வது மனுஷர்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ கொடுத்துட்டு அந்த வருஷத்துக்கான நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு, இனி அடுத்த வருஷம் மழை வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த வருஷமும் மழை வரல. நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மழை கும்பியெல்லாம் அடிக்கிறதுலேருந்து மானத்தை நம்பியல்லோ ஐயோ வருணதேவா மக்களையும் பெத்து விட்டோம், ஐயோ வருணதேவா மானம் செழிக்கவில்லை, மக்க வயிறு வாடுதையா என்று கவிஞர் சிற்பி சொல்கிறாங்க இல்லையா தன்னுடைய கவிதையில். அந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு மனசில் அவ்வளோ வேதனையோடு துன்பப்படுறாங்க. அப்படி இருக்கையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், மழை ஒரு சொட்டு பெய்ய மாட்டேங்குது. வானம் அப்படியே இறங்கி வருது. அப்படியே கருமேகம் சூழ்ந்துருக்குது. அப்பாடா இன்னைக்கு நிம்மதி, நல்லபடியாக மழை பெய்யும் அப்படின்னு அவங்க கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. உடனே வானம் வெளுத்து மழை இல்லாமல் போயிடும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மனசில் வேதனைப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சாவு வராதா, நான் சாக மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தவங்க கடையவேரமும் போயிடுச்சு, சண்டை சச்சரவு மனக்குழப்பம் நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு சாவு வராதான்னு வேண்டினார். அப்படி இருக்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அம்மாள் வடிவம்மாள் இறந்து போகிறாங்க. அப்போது மனசு தாங்காமல் அப்படி அழுகிறாரு. அவங்களுடைய தந்தையிலிருந்து அப்பாவு செட்டியார்லேருந்து எல்லாருமே வேதனைப்படுறாங்க. தன்னுடைய காட்டிலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவுக்கு அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செஞ்சு போட்டு என்ன பண்ணுறது, இந்த வருஷமும் மழை இல்லையே, நம்ம ஒன்று என்னதான் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நகையிலிருந்து பொருள்லேருந்து எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இனி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியதுன்னு ஒன்றுமே இல்லை. இப்படி 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷமும் வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஐயவார் நாயக்கர் மறுபடியும் ஆளை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா, 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லைப்பா, 2வது வருஷமும் வந்துருச்சு, என்ன பண்ணுறது, வட்டி வேற கொடுக்கணுமல்ல அப்படின்னு கேட்குறாரு. இனி அவரால் பதிலே சொல்ல முடியல. தன்னுடைய கடை தன்னுடைய இடம் எல்லாத்தையும் அடமானமாக வச்சுருந்தது அத்தனையும் அவருக்கே ஒப்படைக்கிறார். இனி இந்த ஊரில் இருக்கிறது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து, இந்த நையில் 100 ரூபாயை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஐயவார் நாயக்கர் அனுப்பி வைக்கிறார். தான் வாழ்ந்த ஊரில் சந்தோஷமாக பேரோடு புகழோடு வாழ்ந்த இடத்த விட்டு வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு முடிவுக்கு வரார். ஒவ்வொருத்தராக வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஊரில் அப்படியே பயணமாக ஒவ்வொருத்தராக வெளியே வரும் பொழுது, அவங்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்த புஞ்சை நிலத்திலேருந்து அப்படியே வரும் பொழுது, தன்னுடைய அம்மாவை அடக்கம் செஞ்ச இடத்துல அவ்வளோ வேதனைப்படுறாங்க. அவங்க அப்பா அப்படி துன்பப்படுறார். ஏன்னா அந்த இடம் அந்த உணர்ச்சியில் அந்த நேராக பேசுறதை விட உணர்ச்சியால் தான் அதை நம்ம உணர முடியும். அப்படி தன்னுடைய உணர்ச்சிகளை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது அந்த இடத்த விட்டு அப்படியே மெல்ல எல்லாரும் நகர ஆரம்பிக்கிறாங்க.
அப்படியே மதுரைக்கு நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி மதுரை ரயிலில் ஏறுறாங்க. அப்போது மதுரை கோபுரம் வருது. எல்லாரும் சந்தோஷமாக இனியாவது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு அந்த கோபுரத்தை நினச்சி கும்பிட்றாங்க. அப்போ சோழவந்தான் வந்து ஸ்டேஷன் வருது. அப்போ 4-5 பேர் வந்து ஏறுறாங்க. அப்படி ஏறும் பொழுது என்னாகுது அப்படின்னு சொன்னால், இவர் அந்த இடத்துல தான் இறங்கி போய் குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போண்டா அது இதுன்னு வாங்க போவார். அப்போது இவர்கிட்ட கையில் காசு இல்லைனாலும் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை மாற்றிக்காமல் பேப்பர் ஒன்று வாங்கிட்டு வந்து தான் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல வைக்கிறாரு. 4-5 பேர் வந்து ஏறினவங்க என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து படிக்கிறாங்க. படித்ததையும் ஒரே சந்தோஷமாக அந்த இளைஞர்கள் எல்லாம் சந்தோஷமாக படிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னப்பா அரசாங்கத்தில் இனாமாக கிணறு தோன்றதுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்களாம். உணவு தானியங்கள் அந்த பயிர்களை எல்லாம் வளப்படுத்துறதுக்கு மக்கள் எல்லாம் செழிப்போடு இருக்கணும்னு சொல்லி 500 ரூபா தராங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை இவர் கேட்குறாரு. கேட்ட உடனே என்னது அப்படின்னு அவனுடைய ரோமங்கள் எல்லாமே சிலிர்த்து போகுது. கோவப்பழம் மாதிரி அப்படியே அவருக்கு கண்ணு செவந்து போகுது. அந்த நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அப்படி புன்னகைக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும். கடன் வேண்டான்னு சொன்னவர் கடைசியில் வீட்டையும் விற்று நம்மளோட இடத்தையும் போய் இருக்கிற பொழப்புக்குன்னு வச்சிருக்கிற கடையும் இழந்து தாயும் இழந்து இன்னைக்கு ஒருத்தருமே இல்லாமல் அனாதையாக ஊரை விட்டு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு இல்லைங்களா. உன்னை நம்பி ஒரு அரசாங்கம் சொல்கிறத நம்பி நம்ம வந்து 400 ரூபா கிடைக்கும்னு எதையும் யோசிக்காமல் ஒரு வேலையை செஞ்சு இருக்கிற மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து அது முழுமையாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இருக்காது. எதையும் யோசிக்காமல் நம்ம அவசரப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும் என்ற கதையை இந்த மாயமான் அப்படிங்கிற அந்த அப்படியே ஒவ்வொன்றுமே உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யதார்த்தங்களை அப்படியே உள்ளே புகுத்தியிருப்பார். வைரமுத்து வந்து இந்தியா விவசாய நாடு அப்படிங்கிற கவிதையில் சொல்லுவார் இல்லைங்களா, காக்கா பறக்காத கடுங்காடு வங்கெணறு தாய்ப்பாலு வடிவது போல் தண்ணியும் கொஞ்சோண்டு அழகாக சொல்லியிருப்பார். கடைசியில் அந்த விவசாயிகளுக்கு என்ன மிஞ்சும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் போக வேர்ப்புடுவெல்லாம் சாப்பிட்டதும் போக கடைசியில் அத்தனையும் கழுத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய காதில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒவ்வொரு நகைகளையும் விற்று கடைசியில் மிஞ்சக்கூடியது என்ன அப்படின்னா சாக்கு மட்டும்தான் மிச்சம், அதையும் டீ குடிச்சு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பார். அப்போது கடைசியில் அந்த விவசாயிகளினுடைய நிலை இதுதான். அப்போது இவரும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கடையில் வர்ற வருமானத்தை தான் கட்டிருக்கக்கூடிய நகை பொருளை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கடனை வாங்கி அத்தனையும் வச்சு கடைசியில் வந்து இவருனால மீள முடியல. இப்போ வாழ்க்கையினுடைய அந்த பொருளாதார சூழல் அப்படியே பின்தங்கி போயிடுது. இதுதான் யதார்த்தம். சமூகத்தில் நம்மளுடைய நிலைமை இதுதான். ஏதாவது ஒன்று நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பின்னாடி எப்படி இருக்கும், அதை நம்ம செய்யலாமா வேண்டாமா, நமக்கானது நல்லது என்ன தீமை என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை வெளிப்படையாக ஒன்று சொல்லிட்டாங்க அதை நம்ம உடனே செஞ்சிடணும் அப்படின்னு இல்லாமல் யோசித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படிப்பட்ட நல்ல செய்திகளையும் நாம் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் சொல்லக்கூடியதாக இந்த மாயமான் சிறுகதை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு விருட்சம் வலையொலி அமைப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.